வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எதுக்காக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும்? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து அப்படி என்ன இருக்குது? வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணால் வந்து ஹெல்த்தியான முறையில் வந்து பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய விதமான மெத்தட் இருந்தாலும் எல்லாரும் நினைக்கிறது எப்படின்னா, எப்படி நம்ம ஈஸியாக வந்து வெயிட் குறைக்கலாம், நம்மளோட வெயிட் வந்து எப்படி ஹெல்த்தியான முறையில் குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் யோசிப்பாங்க. முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணுன்றது எதுக்காக அப்படின்னா, இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதால தான் நிறைய பேருக்கு வந்து கை கால் வலி, மூச்சு வாங்குறது, தைராய்டு, சுகர் இந்த மாதிரி தொந்தரவுலாம் வரும். டாக்டர் எடுத்ததுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்டை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதில் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரிஷனும் சரியான அளவு கொடுக்கணும். நம்ம எல்லா விதமான நியூட்ரிஷனும் சரியான அளவு கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வரீங்கன்னா நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் இருக்கிற எல்லா விதமான ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ், இதுக்கப்புறம் ஷேக் மேட், பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர், ஃப்ரெஷ். ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா விதமான நியூட்ரிஷன் ஃபுட்டும் வாங்கிடுறாங்க, எல்லா விதமான சேலட்ஸும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதை எப்படி சாப்பிட்ணுன்றது தெரியாமல் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் உங்களோட வெயிட் வந்து குறையாது. உங்களோட வெயிட் குறையணும் அப்படின்னா எல்லா விதமான ஃபுட்டு வாங்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. நீங்கள் வாங்கின ஃபுட்டை வந்து கரெக்டாக சாப்பிட்டா தான் உங்களோட வெயிட் வந்து குறையும். ஒரு சிலர் இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிற எல்லா விதமான ஃபுட்டும் வாங்கி வச்சுக்கிறீங்க, வாங்கி வச்சுட்டு அதை சாப்பிடாம விட்டுறீங்க, அப்புறம் வெயிட் குறையலை அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் பேசிக் ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஒரு 10 டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு, இந்த பேசிக் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி உங்களால் வெயிட் குறைக்க முடியுது, உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா தான் அடுத்த ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் யாருமே இந்த மாதிரி ஒரு தவறை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. நம்மளோட இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நேச்சர் வேவில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் வந்து ஈஸியாக என் ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஏன் ஒரு சிலரால் இதில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியுது அப்படின்னா, அவங்க கரெக்டாக அவங்க கோச் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்க கோச் சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. அதனால தான் அவங்களோட வெயிட் வந்து குறையாமல் இருக்கும். நீங்கள் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து உங்களோட கோச் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a great day.